முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவரது முன்னாள் மனைவி பீலா வெங்கடேசன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேஷ் தாஸும் பீலா வெங்கடேசனும் தம்பதியாக இருந்தபோது தையூரில் பங்களா ஒன்றை வாங்கியுள்ளனர். இருவரும் பிரிந்த நிலையில் பீலா வெங்கடேஷ் கோரிக்கை வைத்த நிலையில் அந்த பங்களாவின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இருவரும் பிரிந்த நிலையில் பீலா வெங்கடேசன் கோரிக்கை வைத்த நிலையில் அந்த பங்களாவின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பீலா வெங்கடேசன் சார்பில் ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கம் அருகே நீண்ட நேரமாக பணம் வராததால் ஏடிஎம் இயந்திரத்தை அடித்து நொறுக்கியவரை போலீசார் தேடி வருகின்றனர். கோடம்பாக்கம் யுனைடெட் காலனி பகுதியில் கரூர் வைசியா வங்கியின் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் பணம் எடுப்பதற்காக அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வந்துள்ளார். அப்போது நீண்ட நேரமாக பணம் வராததால் ஆத்திரமடைந்த அவர் அங்கிருந்த ஏடிஎம் இயந்திரம் மற்றும் ஏசி உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கிவிட்டு சென்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஜம்மு காஷ்மீரில் உள்ள சிவகோரி கோயில் நோக்கி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது ஜம்மு அடுத்த அக்னூர் பகுதியில் சென்றபோது திடீரென பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் பேருந்துக்குள் இருந்த 21 பேர் உயிரிழந்த நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் விபத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். திருப்பூரில் திருமணம் தாண்டிய உறவுக்கு இடையூறாக இருந்த குழந்தையை அடித்து கொலை செய்ததாக இளம்பெண்ணின் ஆண் நண்பர் கைது செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்பவர் தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்தார். அதேபோல சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த திவ்யா என்பவரும் தனது கணவரை பிரிந்து 4 வயது குழந்தையுடன் தாயார் வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் இருவருக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு பல்லடம் அருகே தனியாக வீடு எடுத்து வாழ்ந்து வந்தனர். அப்போது அவர்களுக்கு இடையூறாக இருந்த திவ்யாவின் மகன் பழனிவேல் ராஜனை பார்த்தசாரதி அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி பார்த்தசாரதியை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே துப்புரவு பெண் பணியாளர்களை தரக்குறைவாக நடத்தும் 2 மேஸ்திரிகளை பணி நீக்கம் செய்ய கோரி துப்புரவு பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடி நகராட்சியில் உள்ள 36 வார்டுகளில் நிரந்தர துப்புரவு பணியாளராக 130 பேரும் ஒப்பந்த துப்புரவு பணியாளராக 236 பேரும் பணிபுரிந்து வருகின்றனர். இதனிடையே அங்குள்ள மேஸ்திரிகளாக உள்ள மனோஜ்குமார் மற்றும் துரைசிங்கம் ஆகியோர் தரக்குறைவாக நடத்துவதாகவும் ஆபாச வார்த்தைகளில் திட்டுவதாகவும் தற்காலிக துப்புரவு பெண் பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மேஸ்திரிகள் மனோஜ்குமார் மற்றும் துரைசிங்கம் ஆகியோரை பணி நீக்கம் செய்ய கோரி துப்புரவு பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அஞ்சு கிராமம் அருகே உள்ள பால்குளம் பகுதியில் விளையாட்டு மைதானத்தில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக அஞ்சு கிராமம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த ஒரு பெண் உள்பட 3 பேரை பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடமிருந்த 100 கிராம் அளவிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 3 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் பிணம் போல் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய பொருளுக்கு 2 மடங்கு விலை, விவசாய கடன் தள்ளுபடி, கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து வாரணாசி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக விவசாயிகள் செல்ல முயன்றதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருச்சி ஓயமாரி சுடுகாட்டில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் பிணம் போல் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் வென்ற திருவள்ளூர் மாவட்ட சிறுவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்துள்ளனர். திருத்தணி அருகே உள்ள அம்மையார்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த 11 சிறுவர்கள் புனேவில் நடைபெற்ற தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் 7 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 3 வெண்கல பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். இந்நிலையில் இன்று சொந்த ஊர் திரும்பிய அவர்களுக்கு அம்மையார்குப்பம் பகுதி மக்கள் மாலை அணிவித்தும் மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளித்தும் கௌரவித்தனர். கிக் காட்ட போடு, காட்ட கிக் போடு.